தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் பயிலும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று செய்முறை தேர்வுகள் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 12, 11, 10ஆம் வகுப்பு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரையில் நடைபெறுகிறது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகளும் நடத்தப்படுகிறது. அதன்படி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதேபோல் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையிலும், 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையிலும் செய்முறை தேர்வுகள் நடைபெறவுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திம்மாவரம், ஆத்தூர், பாலூர், ரெட்டிப்பாளையம், பரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புகை மண்டலமாக காட்சியளித்தது. எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு புகை மூட்டமாக காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே சென்றனர். விருதுநகர் அருகே வெம்பக்கோட்டை அகழாய்வின் போது மனித உருவத்திலான சுடுமண் கால் பகுதி, விலங்கின் பல், பளிங்குகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விஜயகரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வுக்காக தோண்டப்பட்ட 18 குழிகளில் உடைந்த நிலையில் சுடுமண் உருவ பொம்மை, வட்ட சில்லு, தங்கமணி, சூது பவளமணி உட்பட 3350க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. தற்போது 2 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மனித உருவத்திலான சுடுமண் கால் பகுதி, விலங்கின் பல், பளிங்குகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த பல் எந்த விலங்குடையது, என்ன காலம் என்பது முழுமையான ஆய்விற்கு பின் தெரியவரும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி மலையில் காதல் ஜோடிகளை ரகசியமாக வீடியோ எடுத்து பணம் பறித்து வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சத்துவாச்சாரி அடுத்த புதுவசூர் மலையில் உள்ள தீர்த்தகிரி மலைக்கோவிலுக்கு வரும் காதல் ஜோடிகளை சிலர் ரகசியமாக வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டி பணம், நகை ஆகியவற்றை பறித்து வந்துள்ளனர். இதுகுறித்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மேடவாக்கம் அடுத்த சித்தாலப்பாக்கம் அரசு பள்ளியில் 4 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் 4 பேர் தண்ணீர் குடித்துள்ளனர். அதில் 4 மாணவிகளுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்பட்டதோடு வாந்தி எடுத்துள்ளனர். உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் மாணவிகளின் தண்ணீர் பாட்டிலில் யாரேனும் எதையாவது கலந்தார்களா என சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். வேங்கை வயல் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் திமுக கூட்டணி தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் வேங்கை வயல் சம்பவம், ஆலங்காயம் ஜெயவாசவி பள்ளி பங்குதாரர்களில் சாதி வன்கொடுமை செயல் உள்ளிட்டவற்றை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வன்னியரசு, வேங்கை வயல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார். மேலும் வேங்கை வயல் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலை திமுக கூட்டணி சந்தித்தால் மிகப்பெரிய சரிவை சந்திக்க நேரிடும் என கூறினார். சென்னை அடுத்த பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் பாலியல் ரீதியாக அநாகரிகமாக நடந்து கொண்டது தொடர்பாக கேள்வி எழுப்பிய அரசு பேருந்து ஓட்டுநரை பள்ளி மாணவர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் காலியாக இருந்த அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சிலர் பள்ளி மாணவிகளை அமர வைத்துக் கொண்டு பாலியல் ரீதியாக அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளனர். இது தொடர்பாக கேள்வி கேட்ட பேருந்து ஓட்டுநர் செல்வம் என்பவரை பள்ளி மாணவர்கள் தகாத வார்த்தைகளால் பேசியதோடு தாக்கியுள்ளனர். இதை பார்த்த சக நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தப்பியோட முயன்ற மாணவர்களை மடக்கி பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவர்களிடம் விசாரணை நடத்திவிட்டு அனுப்பி வைத்தனர். மதுரையிலிருந்து துபாய் சென்ற விமானத்தில் பயணம் செய்த மேலூர் பயணி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எட்டிமங்கலத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் மதுரையில் இருந்து துபாய் செல்லும் விமானத்தில் பயணம் செய்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் உடனடியாக விமானம் கொச்சின் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து கொச்சின் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கள்ளக்குறிச்சி அருகே வடக்கநந்தல் மேற்கு கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உதவியாளரின் கணவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். வடக்கநந்தல் மேற்கு விஏஓ தமிழரசியை அவரது உதவியாளர் சங்கீதா அலுவலக அறையிலேயே வைத்து பூட்டி சென்றதாகவும், விஏஓ தமிழரசு மீது மாட்டுசாணி வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் தமிழரசி வீடியோ வெளியிட்டு புகார் அளித்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சங்கீதா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தனது மனைவியை விஏஓ லஞ்சம் வாங்க சொல்லி மிரட்டியதாகவும், தவறினால் பணியிலிருந்து நீக்கிவிடுவேன் என அச்சுறுத்தியதாகவும் கூறி சங்கீதாவின் கணவர் பாண்டியன் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்.